எடுத்த வீடியோ தாங்க. நேத்து வந்து நாங்க வீட்ல இல்ல. எங்க வீட்டுக்காரருக்கு வேலை இருந்தது. அதனால அவர் கூட சேர்ந்து நாங்களும் போயிட்டோம். அங்க போய் கட்டடத்துக்கெல்லாம் தண்ணி அடிச்சு விட்டு, அந்த மலையெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருந்தது. மலையொட்டி இருக்குதுங்க பில்டிங்கு. அதுக்கப்புறம் வந்து நாங்க சிக்கன் 1/2 கிலோ எடுத்துட்டு வந்து குடுத்தாரு. நான் வந்து சமையல் பண்ணிட்டு இருந்தேன். அவரு வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. நேத்து ஆளுங்கலாம் யாருமே வரலைங்க. நாங்க மட்டும் தான் போயிருந்தோம். அவருக்கு வந்து டைமே இருக்கிறது இல்லைங்க. வேலைக்கு போக, வீட்டுக்கு வரன்னு சரியா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை நேத்து லீவும் இல்ல. அதனால எங்களையும் கூட கூட்டிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் வந்து வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி எப்பவும் போல தாங்க வெங்காயம், தக்காளி வதக்கி விட்டு, சிக்கன் பொடி போட்டு சிம்பிளா தான் செஞ்சேன். அங்க இருக்கிற பாத்திரத்த வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாரி செஞ்சாச்சுங்க. அங்க வந்து டெய்லி சமைச்சு சாப்பிடுவாங்க. வேலை செய்றவங்க வந்து தங்கி இருக்கிறவங்க அங்கேயே சமையல் பண்ணிக்குவாங்க. அதனால அவங்களுக்காக வாங்கி குடுத்த பாத்திரமெல்லாம் இருக்குதுங்க. அதிலேயே சமைச்சாச்சு. சிக்கன் கிரேவி, முட்டை வேக வச்சு ஒரே வாழை இலையில 4 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு அங்கேருந்து 5 மணிக்காட்ட கிளம்புனோங்க. அப்புறம் 5 மணிங்கும்போது ஒரு சிறுவர் பூங்கா பழனி வந்தோம். இது வந்து மலைக்கு பின்னாடி இருக்குதுங்க இந்த பூங்கா. பழனி மலைக்கு பின்னாடி. நல்ல ஒரு இயற்கையான ஒரு இடங்க. சாயந்தரம் நேரம் ரொம்ப ஜாலியா இருந்தது. அங்க வந்து சில ஆட்னாந்தூரி அது இதுன்னு நெறைய போட்டிருக்குறாங்க. அதில விளையாடுறவங்க விளையாடலாம். அதுக்கெல்லாம் வந்து காசுங்க. இப்போ ஊஞ்சலு இந்த மாதிரியும் இருக்குது. நல்லா விளையாண்டுட்டு ஜாலியா சுத்தி பார்த்துட்டு, அப்புறம் நைட்டு வந்து 8 மணி ஆட்டம் ஆயிருச்சுங்க. இந்த இடத்துக்கு போனா ரொம்ப மன அமைதியா நல்லா இருந்ததுங்க. என் பையன் ஒரு 2, 3 இதில வந்து விளையாண்டான். நம்மலாம் வந்து சின்ன பசங்களா இருக்கும்போது இந்த மாரி இடத்துக்கெல்லாம் எங்கேயுமே போனது இல்லைங்க. அதெல்லாம் இனி அந்த ஆட்டுனாந்தூரி எல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்குங்க. நான் அதில விளையாடவே மாட்டேன். ஆனா என் பிள்ளைங்க பாருங்க எவ்வளோ ஜாலியா விளையாண்டுட்டுருக்குறாங்கன்னு. அவங்களுக்கெல்லாம் பயமே இல்லைங்க. அப்புறம் வந்து நைட்டு ரொம்ப லேட் ஆயிருச்சு. 8 மணி 8:30 ஆட்டம் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் கிளம்பிட்டேங்க. கொஞ்ச நேரம் பையன் விளையாண்டுட்டு இருந்தான். பந்து வச்சு விளையாண்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டான். வந்து ஹோட்டல்ல சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. நேத்து நைட்டு சமையலெல்லாம் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. அங்கிட்டு இங்கிட்டு ஒரே அலைச்சலு. இந்த டெல்லி அப்பளம் வந்து நாங்க வந்து போபால்ல இருந்திருக்கிறோம். அங்க வந்து கிடைக்கும். வாங்கி சாப்பிட்டுருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாரி ஏதாவது கோயில் விசேஷம் இந்த மாரி இடங்கள்ல வாங்கி சாப்பிட்டுருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.